தொடர்ந்து கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் புதுச்சேரியில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கிறப்போ வம்போட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியானது நிரம்பி தற்பொழுது அந்த நீரும் ஊருக்குள்ளாக புகுந்து வருகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா, ஏற்கனவே புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கனமழையால் பெய்த வெள்ள நீர் வெளியேற முடியாத சூழலில் தற்பொழுது ஏரி நீரும் உட்புகுந்து வருகிறது. எவ்வாறு அரசு நிர்வாகம் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரமாகவே கனமழையானது நீடித்து வந்த நிலையில இந்த பெஞ்சல் புயல் காரணமாக ஒரு நாள் முழுவதுமே மிக கனமழையானது பெய்தது. அதிலும் 5 மணி நேரம் அதீத கனமழை பெய்ததன் காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகள் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சி அளித்தது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. அதே போல அவங்களுடைய வீடுகள், உடைமைகள், உணவுப் பொருட்கள், அனைத்து இருசக்கர வாகனங்கள், கார்கள் என அனைத்துமே கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போர்க்கால அடிப்படையில் நேற்று ஒரு நாள் மட்டுமே போர்க்கால அடிப்படையில் 60க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படை வீரர்கள், 40க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை ஊழியர்கள், நகராட்சி எல்லாம் பல்வேறு தரப்பினரும் ஒன்றிணைந்து நேற்று முழுவதுமே போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணியில் ஈடுபட்டதன் காரணமாக இரவு நேரத்தில் பெருமளவில் நகர பகுதியில் இந்த மழை பாதிப்பானது குறைந்தது, தண்ணீரும் குறைந்திருக்கிறது. ஒரு சில பகுதியில் மட்டுமே இந்த மின்சாரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு பகுதியில் இந்த நீர் இருப்பதன் காரணமாக அந்த தண்ணீரானது, மின்சாரமானது கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நகர பகுதியில் இப்படி என்றால் கிராம பகுதியில் மிகப்பெரிய பேரிழப்பை சந்தித்து வருகிறது. பல்வேறு பகுதிகளில் விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததன் காரணமாக அந்த மழை நீரானது புதுச்சேரி நோக்கிதான், கடல் பகுதியை நோக்கிதான் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு ஏரிகள், குளங்கள் என பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிந்து வருகிறது. இதே போல் வம்புப்பட்டு கிராமத்தில் ஏரியில் இருக்கிறது. அந்த ஏரி நீரானது, உபரி நீரானது வெளியேறி வருகிறது. இதனால் விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் உள்ள பெரிய பாலமானது நிரம்பி வழிவதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகள் இருக்கிறது. இந்த பகுதியில் விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் இந்த வெள்ளப்பெருக்கு பெருமளவில் அந்த விவசாயத்திற்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகள் உள்ளிட்ட உயிரினங்கள் மற்றும் பல்வேறு விதமாக இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட நகர பகுதிக்கோ அல்லது வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு செல்லக்கூடிய பகுதி. தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை காட்சிப்படுத்தி வருகிறோம். தற்போது விவரங்களுக்கும் நன்றி கிருஷ்ணா.